என்ன மங்கினி பாண்டியரே? இந்த ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகியுள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்ன? என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? இதை முளையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும். வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? யாரது? நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா, அண்ணா, உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒற்றன் அல்லவா? அப்படித்தான் இருப்பான். அமைச்சர், இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவனுக்கு சன்மானத்தை உயர்த்தி கொடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள். போ அமைச்சர், எந்திரி. ஒற்றன் உட்காரட்டும். உட்காரப்பா. ஆமா, நீ என்ன சாப்பிடுகிறாய்? சூடாக பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? வேண்டாம் அண்ணா. சுக்கு நீர்? வேண்டாம் அண்ணா, வகுறு சரியில்லை. அப்படி என்றால் ஓமத்திரம் சாப்பிட வேண்டும். வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? சரி, பரவாயில்லை. ஆமா, இது என்ன கையில் குச்சி? வண்டிக்காரன் வேடத்தில் வந்தேன் மன்னா. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. யானை அல்ல, ஞானம். ஞானம். யானை யானை ஞானம். யானை. முடியல. சரி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? மன்னர் மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வல்லவராயன் உங்களுக்கு புறா மூலமாக ஓலை அனுப்பினான் அல்லவா? ஆமாம். அந்த புறா திரும்பி வராததால் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகிறான். வல்லவராயன் படையெடுத்து? ஆமாம் அண்ணா. எப்போது வரப்போகிறார்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம்.